மீனாவை வீட்டை விட்டு போக வச்சுருவானுங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு சிக்கலான இடத்துல அந்த தினேஷ் பிஏ முத்து தான் லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னும் போது நடந்துச்சு. ஆனால் நாங்கள் ஏன் வீட்டை விட்டு போனோம், தப்பான குற்றச்சாட்டுக்கெலாம் நாங்கள் வீட்டை விட்டு போக மாட்டோம்னு மீனா சொன்னதும், இன்னொரு பக்கம் முத்து பயங்கரமான சண்டையெல்லாம் போட்டு அந்த பீம்பாயை அடித்து துரத்தி விட்டு இந்த பக்கம் வந்து மனோஜையும் நல்லா வெளுன்னு வெடுத்ததுக்கப்புறமா தான் இதெல்லாம் வேறு யாரோ பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதில் வேறு வந்து லெட்டர் கொடுத்தது நான் தான் இல்லை, லெட்டர் கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்த நாளே வந்து நிற்கிறார். அந்த கோயிலில் இருந்த சாமியார் தான் கொடுத்துருக்காருன்னா அது யாருன்னு கோயிலில் இருக்க சிசிடிவியே வந்து பார்த்தாங்க. ஏன்னா வந்து மீனாவை கோயிலெலாம் தெரிஞ்ச கோயிலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அங்கே போயிட்டு அங்கே பேசி கீசி வந்து அந்த சிசிடிவியை பார்த்தா இது அந்த தினேஷ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கும் ரோகிணிக்கும் இருக்க சம்மந்தம் வந்து முத்துவுக்கு தெரியாது, ஆனால் மனோஜுக்கு தெரியும். ஆனால் மனோஜ் ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் தான் யோசிச்சார தவிர யாருன்னு கண்டுபிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வந்து இவனை நான் ஏற்கனவே ஒரு தடவை மனோஜ் ரோஹிணி கல்யாணத்து அன்னைக்கு பார்த்தேன், அப்போ அடித்து துரத்தி விட்டேன். இன்னொரு தடவை வந்து ஒரு பாட்டியை அடிக்க பார்த்தான், 2 தடவை என்கிட்ட சிக்கனான். ஆனால் என் மேலே இருக்க பகையில் அவன் என்ன தானே பழி வாங்கணும், எதுக்கு மனோஜில் லெட்டர் கொடுத்துருக்கான், அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இல்லை உங்களையே அவன் மிரட்டணும் அப்படிங்கிறது அவன் என்னைக்காவது சிக்கனானா போதும் எல்லா இடத்தையும் சொல்லி வச்சிருக்கேன். சிக்கனானா நாளை அடி விட்டால் எல்லாத்தையும் உண்மையாக சொல்லிவிடுவான் அப்படின்னா சொல்கிற உண்மை வந்து ரோஹிணிக்கு ஆப்பா முடியும். ரோஹிணியே இல்லை கல்யாணின்னு ஆகிடும். ரோஹிணி கடைசியாக ஒரு வழியாக நிஜமாக சிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருங்கனால ரோஹிணி அப்படியே பயப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த விஷயத்தை அடுத்து எப்படி கொண்டு போக போகிறாங்க, இதை கொண்டு போகாமல் அதுக்கு பதிலாக சத்யா வந்து அவர் வந்து திருநார் பணத்தங்கிறத கொண்டு வந்து முத்துவி மீனா வீட்டை விட்டு போக வைக்கிற அளவுக்கு சம்பவங்கள் நடந்து அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் கொலுவப்போ நடக்க போதா. இப்போவும் கடைசியாக வந்து திருப்பி ரோஹிணி தப்பிச்சிடுறாங்க. ஆனால் வந்து பின்னாடி தான் ரோஹிணி சிக்குவாங்கன்னு கொண்டு போயிட்டு இருந்தால் மக்கள் இப்போ பொறுமை இழந்துருவாங்க தான் தோணுது. ஏன்னா இப்போவே ஆல்ரெடி கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, இந்த கதையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருவாங்களா, இல்லை இன்னமும் கொண்டு வராமல் இப்போதைக்கு நமக்கு பெருசாக போட்டி இல்லைங்கிறனால எடுத்துகிட்டே போகலான்னு எடுத்துகிட்டு போகிறாங்களாங்கிறது தெரியல. இண்டிவிஜுவலாக சில எபிசோட்ஸ் பார்க்கும்போது தனித்தனியாக நல்லா இருந்தாலும் கூட ஓவராலான கதையில் ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சு, முன்ன மாதிரி இல்லைங்கிறத மறுக்க முடியாத உண்மை. அதை மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.